ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோழி பண்ணை. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணை கிடையாதுங்க, பிராய்லர் கோழி. நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, பிராய்லர் கோழி அதோடைய பண்ணை தான் அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோகோ பீட் வந்து போட்டிருக்கோம். இந்த பண்ணை வந்து நாங்கள் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த கோகோ பீட் இதை வந்து நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா கோழிங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளரும். ஸோ வெளித்தரையில் வளராது. ஸோ நாட்டுக்கோழினா எதுவும் போட தேவை, அப்படி நார்மலாக வளர்த்துரும். ஆனால் பிராய்லர் கோழிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோகோ பீட் வந்து நல்லா போடணும். பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா ட்ரிங்கர். ஸோ இது வழியாக ஒரு ஓஸு போட்டு இதில் ஒரு பாக்ஸ் மாட்டிடுவோம். ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா தண்ணி வரும், பிடிக்கும். அந்த 6 வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணோம். 6 வந்து என்னென்னா கோழி குஞ்சுங்க தாங்க, அது 6ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுங்கன்னா இந்த மாதிரி பெருக்கி க்ளீனாக சுண்ணாம்புலாம் தெளித்து நல்லா தர மாதிரி ஆக்கிடுவோம். இது மேலே பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் கோகோ பீட் போடுவோம். கோகோ பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளூடிங் அடிக்கிறது, பேப்பர் போடுறது, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் பிராய்லர் கோழி வந்து எப்படி வளர்க்குறோன்றது நாங்கள் காட்டுறோம். ஸோ 40 டேஸ் தாங்க அதுக்கு நாள். 40 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி வந்து நல்லா வளர்ந்து சிக்கன் கடைக்கு போயிடும். ஸோ அந்த கறியை தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் அதோடைய பாக்ஸு, தீனி பாக்ஸு. பாருங்கள், இப்படி நாங்கள் வளர்க்குறோம்.